ஜோசியமங்க சொல்றேன் நான் ஜோசியக்காரன் அல்ல. அவர் புதிய கட்சி தொடங்கிய உடனே நான் வாழ்த்து சொன்னேன். அவருடைய நடைமுறை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தேர்தல் என்று அவர் வாங்குகின்ற வாக்குகளை பொறுத்தே இருக்கிறது. அதுதான் உண்மை. பல கட்சிகள் இப்ப புரட்சித் தலைவர் இப்படி வந்தார், மேல புரட்சித் எப்படி வந்தாங்க, அவங்க மக்களுக்கு அபிமானப்பட்ட தலைவர். அதுபோல நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நடவடிக்கைகள் அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து நிலைகளிலும் நின்று வெற்றியடைகிறார் என்பதை பார்த்துதான் சொல்லணும். அவர் சொல்றதும் பொய்யுங்க. அவர் சொன்னதை சாட்சியா கேட்கறீங்க. பொய்யுங்க, பூரா பொய்யுங்க. அவர் பேசுறதுதான் பொய்யுங்க. அம்மா இருக்கும் பொழுது இளைஞர் இளம்பெண்கள் பாசறையான 34 லட்சம் ஓட்டு தொண்டர்களையும் சேர்த்து அம்மா ஒன்றை கடுப்பதையும் சொன்னாங்க. அப்ப எங்க 2 கோடி வர பொய்யுங்க. ஏங்க இங்க பாருங்க அண்ணே, நீங்க பாருங்க, ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல அவங்க, எடப்பாடி கொடுக்குவார் படத்தை போட்டு ஃபார்ம் உறுப்பினர் படிவாங்க, பூரா வாக்காளர் வச்சு எழுதிருந்தாங்க எங்க ஊர்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.